தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து 2 மாதம் கஷ்டப்பட்டு எப்படி விளையாடணும்னு கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். புரியுதா? ஸோ இதில் வந்து நான் வந்து தோத்த அவமானமாக பாதியிலே வெளில போயிடுவான். அதை மட்டும் கோச்சிக்கிடாதீங்க. ஏன்னா இந்த கேம் வீடியோ வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். சொல்லப்போனால் இதுக்கு நான் மெமிக்ரி தான் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எடுத்து நான் ஆல்ரெடி என்னோடய ஓல்டு இதில் இருக்குது. நான் வந்து இதில் வாய்ஸ் கொடுக்கலான்னு போய் ட்ரை பண்ணேன். வாய்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து அப்போ மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டேன். அது தெரியாமல் தொண்டை கிளிய கத்திருக்கேன். இதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? இந்த வீடியோவில் வந்து கிளம்பி என்னை துரத்துட்டாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயந்து போய் இதுக்குள்ளே ஒழிஞ்சா கிளம்பி கொஞ்ச நேரம் காணும். நானும் இப்போ வருவா அப்போ வருவான்னு பார்த்தேன். ஆளக்கானு நான் எரிச்சு ஓடிட்டேன். அதுக்கடுத்து திருப்பி துரத்துற சத்தம் கேட்டுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இப்போ பாருங்க ஒரு கதையை. இவன் போயிட்டு நான் கீழே போவேன். இவன் வந்து சுடுதண்ணி அடி வாங்கி கீழே விழுவான் பாருங்க. அதை லைவாக பார்த்தேன். சொன்னோம்லா சொன்ன மாதிரி நடந்துதான். பாவங்க என்ன அடி வாங்கியிருக்கான்னு நினைச்சு பாருங்க. என்ன அடி வாங்கியிருப்பான்? நல்ல அடி விழுந்திருக்கான் அவனுக்கு. இதில் வந்து எவனோ ஒருத்தன் போயிட்டாங்க. ஹரையா என்னன்னு தெரில. நான் இங்கே ஓடி போயிட்டு வெப்பன் பார்ட்டு ஏதாவது அந்த வெப்பன் பார்ட்டு எடுக்க போயிருந்தேன். எனக்கு அதிர்ஷ்டவசமாக தெரில 3 வெப்பன் பார்ட்டு கிடச்சிட்டு. இதே புறா எங்கேயோ காட்டில் மழை பெய்யுதுன்னு நினச்சிக்கிட்டு விட்டதுக்கப்புறம் கிளவி செத்துட்டான்னு வருது. என்னடா வெப்பன் தொடர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி இது நடு வழியில் படுத்து கிடக்கு. நடு வழியில் படுத்து கிடக்காத. நான் இவ்வளோ கொஞ்ச நேரம் ஏன் வாய்ஸ் கொடுக்கலனா இவனுக்கு வந்து ஒரு பார்த்து இருந்தானுங்க. நான் அதை பார்த்து அடிச்சு இதை திறந்தா இதுக்குள்ளே இன்னொரு பார்த்து இருக்குது. ஏங்கப்பா இங்கேயோ நம்மளுக்கு காற்றுல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மேலே போனேன். செயின் கட்டுறது இங்கே இருக்குது. சரிடா நீங்கள் நல்லா ஒர்க் தான்டா பார்க்கிங்கன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனேன். இடிச்சுக்கிட்டு நான் எங்கேயோ நின்றுட்டேன். இதை எடுத்துட்டு அங்கே போஸில் தான் நான் ஒன்று கவனித்தேன். கிளவி ஸ்பான் ஆகிட்டா. எப்படின்னு தானே பார்க்கிங்க. இப்போ இங்கோட பாடி இங்கே இருக்குது. அங்கே ஏதோ ஒரு கேம் பக்னால அங்கே அவள் இதாகிட்டா, ஸ்பான் ஆகிட்டா. பாருங்களேன் என் கிளவிக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்குது. நல்ல சரி கிளவி வீட்டில் கெட்ட காலம் பிறக்குது என் கையால் கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு மேலே போய் இன்னைக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடை டுக்குன்னு குதிரை ஓடுற மாதிரி ஓடினேன். நடு வழியில் கரவாம்பூச்சி செத்து கிடக்குது. நஞ்சு நசுங்கி செத்து கிடக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க பாருங்களேன். போயிட்டு எட்டி வதச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. தலையா என்னடா டே கேட்டாங்க. தலையா என்னது? அது பார்க்கறதுக்கு ஒரு மாறு இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரம் இங்கே நின்றுவேன். என்னை வந்து கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கடுத்து அதுலேருந்து பாஸ் பண்ணி விட்டோம் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கார்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். போயிட்டு கார் டிக்கியில் என்ன இருக்குன்னு பார்க்குறது இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கார் டிக்கியில் வந்து எனக்கு ஹேமர் கிடச்சிது. காக்காவோட இற கிடச்சிது. அது எடுத்துட்டு அங்கே போய் அதுக்கு வைக்கலான்னு போகும்போதுல தான் இது ஒரு கிளம்பி நடக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது எனக்கு. நல்லா அது பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் பிரம்மையாக இருக்குன்னு சொல்லி விட்டா உண்மையிலுக்கு யூஸ் பண்ணிட்டான். அதுக்கடுத்து நான் இங்கே ஓடி வந்துட்டு பேட் சைடு எடுத்துகிட்டு அங்கே ஓடி போயிட்டு இருந்தா இங்கே ஏற்கனவே கேமரா உடச்சி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்பெஷல் கீ விட்டுட்டு போயிட்டாங்க. மாஸ்டர் கீ. மாப்பிள்ள நமக்கு எல்லாமே கிடச்சிட்டு மாப்பிள்ள வாங்க எல்லாம் போயிடுவோம். இன்னும் எங்களுக்கு வந்து பேட்லாக்கி தான் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரில. அதுக்கடுத்து அண்டர் கிரவுண்டில் போய்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்து
பேட்லாக்கி மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கணும். அதுவும் காணும். பேட்லாக்கி எங்கேன்னு தெரில. அது உள்ள கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க போயிருந்தேன். எனக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு கடைன்னு ஓடுவான். எனக்கு முன்னாடியே ஏற்கனவே எடுத்துட்டான் பாருங்க. அவன் வந்து ஏஞ்சல் நாங்கள் எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டுட்டு போனானுங்களா சொன்னோம்ல பிராணி ஸ்பான் ஆகிட்டா அப்படின்னு சொன்னோம்லா. செத்துட்டாங்க எங்கடா போனா இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருந்தா. ஆமாம், ஏய் டிஸ்கோ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஹேண்ட் இருக்குது. சரி இப்போ இனிமேல் உபயோகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இதத்துக்கு இங்கே வச்சுட்டு செயின் கட்டுறதுக்கு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு செயின் கட்டுற எடுக்க போயிருந்தேன். செயின் கட்டுற எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன். அப்போதான் நோட் பண்ணேன், இதுவும் கிழவியோட வீட்டில் இருக்க கக்கூசும் இதுவும் கனெக்ட் ஆகுது. கக்கூசும் மேலே இருக்குது, கனெக்ட் ஆகுது. எங்கப்பா கிழவிக்கு ஓமப்பா, ஓம் சாமியாரே, ஓம் துஷ்டி பிடிச்சா இங்கோடி வந்து கட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிட்டுங்க. இது இடிச்சு தள்ளிட்டு முட்டா காலை அப்படின்னு சொல்லிட்டு முட்டிட்டு வந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் அர்ஜென்ட் அடிச்சுட்டான். கக்கூசுக்கு அடிக்கிட்டான். சரி நேரம் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் சவுண்டு போட்டுட்டு கீழே போனேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து செத்துட்டிங்கன்னா மற்றவங்க நீங்கள் வந்து ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளவி தான் ஊந்து போகிறான்னு நினச்சிட்டேன். கிளவி தான் ஏஜென்ட் நான் நினச்சி ஊந்து போட்டான்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க. அடுத்த வாட்டி நான் வந்து லாவா மூடி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு முன்னாடி போயிடாடா சொன்னா கேள்றா, எனக்கு முன்னாடி போயிடாடா, எனக்கு அனுபவம் இல்லைடா, இப்படி போட்டா வலி போட்டுட்டா காணும். நானும் இப்போ பூச்சி ஓப்பன் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகிற சத்தம் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டுது. நானுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ப்ளே ஹவுஸ்க்கு தேவைப்படாது, நான் வந்து தேவையில்லாமல் எடுத்துட்டேன். அது தேவைப்படாத பொருள் வச்சு ஏன் எதுக்கு யூஸுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா எனக்கு முன்னாடி ஏற்கனவே 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. போங்கடா அடித்து பார்த்துட்டு இங்கே ஓடி வந்தேன். வந்து ப்ளே ஹவுஸ்க்கு எங்கே போடுறதுன்னு தெரில. நானும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ளே ஹவுஸ்க்கு எங்கே யூஸ் பண்ணு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தான் தெரியறது ப்ளே ஹவுஸ்க்கு வந்து வெளில போடணும்ட்டு. ஸ்க்ரூ ட்ரைவருக்கு எங்கே போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்கெல்லாம் வர கோத்துக்கு அடிச்சு அப்படியே மல்லா கொத்திக்கு போட்டு 4 மிதிக்கணும் போல இருக்கும். உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. வீடியோ முடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷம்னு தெரியல. நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு சொல்லுவேன். பாருங்க இந்த பைத்திய வீடியோ எழுதுவா. போனதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அதுக்கு மேலே போனதுக்கப்புறம் விட்டுற வண்டி அடிச்சுட்டு கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இதை திறந்து பார்த்தா எனக்கு மிகப்பெரிய அடிச்சு காட்டுறது என்ன நீங்களே பாருங்களேன். சேஃப்டி தேடியது பேட்லாக்கி கிடைச்சது சேஃப்டி. இது உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நம்பர் 1 பார்த்தோமா 2 பார்த்தோமான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிட்டு இங்கே தாங்க நான் செத்தேன் கடைசியாக. ஒரே அடி தான்.
அவ்வளோதான், க்ளோஸ். நானும் கேம் மட்டும் வெளில போயிட்டேன். நான் ஸ்பெக்டேட் பண்ணல, எனக்கு பிடிக்கல. இது விளையாடாமல் எப்படி ஸ்பெக்டேட் பண்ண முடியும்? அதனால இந்த கேம் வீடியோ நான் இப்படியே முடிச்சிட்டேன்.